பாஞ்சிட்டு வந்தீங்களே அந்த அம்ப்ரெல்லால தான் என் கை ஃபுல்லா இருந்தது. அதை வந்து மாத்தி நான் ஒரு எம்ப்ளாயி மேல கை வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராணவ் மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் தெளிவாக சொல்லணும். அவங்க பாஞ்சுக்கிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் மழையில் நிற்காதீங்க, மழையில் எதுக்காக நிற்கிறீங்க, உள்ளே போங்க அப்படின்னு ஒரு மேனேஜராக சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்க யார் மேலேயும் கை வைக்கலை, அன்ஷிதா மேலே கை வைக்கலை. அவங்க கொடையை தான் பிடிச்சி இது பண்ணாங்க. கொடையை எடுத்துட்டா அவங்க உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரூலில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்கள உள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ராணுவ மறுபடியும் சொல்கிறாரு பாஞ்சிட்டு ஒரு எம்ப்ளாயி மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சௌந்தர்யா தெளிவாக இந்த ப்ரொமோலையும் பார்த்துருக்காங்க. ரெண்டாவது ப்ரொமோவில் சௌந்தர்யா கொடையில் தான் கையை வச்சுருக்காங்க. ஸோ ராணுவ எதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கான்னு தெரில. ஸோ பாஞ்சிட்டு வந்தீங்களே, இதுக்காக ஏற்கனவே உங்களுக்கு 2 முறை வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதனால் கடுப்பாகி இருக்காங்க நம்ம சௌந்தர்யா. ஸோ உட்காந்து அழுகுறாங்க. நான் கொடையில் தான் கை வச்சேன், எம்ப்ளாயி மேலே கை வைக்கல, அவங்க தான் ஆரம்பித்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க அதை சொல்லி அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் மேலேயும் கரெக்டாக தான் இருக்குது. நான் 2 பேர் சொன்னது அன்ஷிதா மற்றும் சௌந்தர்யா. மழையை ரசிக்கக்கூடாதுன்னு எந்த ரூல் புக்லேயும் இல்லை அப்படின்னு அன்ஷிதா சொன்னது கரெக்ட். அட் த சேம் டைம் அன்ஷிதா மேலே கையே வைக்கல, நான் கொடையில் தான் கை வச்சேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறதும் கரெக்ட். சம்மந்தமே இல்லாமல் கொடையில் கை வச்சதுக்கு இல்லை நான் பார்த்தேன், நீங்கள் எம்ப்ளாயி மேலே தான் கை வச்ச அப்படின்னு முதல் ப்ரொமோவில் சொன்னார் நம்ம ராணுவ். ரெண்டாவது ப்ரொமோலையும் தற்போது அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ ராணுவ மேலே இங்கே தப்பு இருக்குன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. எதை ட்ரை பண்ணுறாருன்னு புரியல. மேபி அவர் இந்த வாரம் ஃபுல்லாக எதுவுமே பண்ணல அப்படின்றதுனால ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காரோ என்னன்னு புரியல. இந்த ப்ரொமோவில் சௌந்தர்யா உடஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவா இல்லை ராணுவா, யார் பண்ணது கரெக்ட்? நீங்களே கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இது போன்ற விஷயத்துக்கு எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.